நான் என் நண்பர் ஒருவர் குடும்பத்தோடு அவர்கள் அழைப்பின் பெயரில் தங்கியிருந்தேன். அந்த வீட்டின் முன்புறம் உள்ள தோட்டத்தில் உட்கார்ந்திருந்த போது வீட்டில் உள்ள சின்ன பையன் வந்தான். நான் அவனிடம், நீ வாழ்க்கையில் என்னவாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவன், எனக்கு எப்படி சொல்வது என்று தெரியவில்லை, கொஞ்சம் கஷ்டம்தான். ஏனென்றால் என் அப்பா என்னை ஒரு டாக்டராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அம்மாவோ என்ஜினியர் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார், என் மாமா வக்கீல் என்பதால் நான் ஒரு வக்கீலாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நானோ மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறேன், நான் என்னவாக வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்றான். நான் அந்த பையனிடம், நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், என்னவாக விரும்புகிறாய் என்று கேட்டேன். அவன் அதற்கு, ஆனால் யாரும் என்னிடம் அப்படி கேட்கவில்லையே என்றான். நான் அவனிடம், நன்றாக யோசித்து எனக்கு நாளைக்குள் பதில் சொன்னால் போதும் என்று சொன்னேன். மறுநாள் அவன் என்னிடம் வந்து, நான் ஒரு நடன கலைஞராக விரும்புகிறேன், ஆனால் என் அம்மா அதற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார், என் அப்பாவும் அனுமதிக்க மாட்டார், நீங்கள் நினைத்தால் எனக்கு உதவ முடியும், அவர்கள் உங்கள் பேச்சை கேட்பார்கள் என்று பதில் சொன்னான். ஒவ்வொரு குழந்தையும் வேறு ஒரு நபரின் ஆசையின் பேரில் வேறு ஏதோ ஒரு நபராக மாறுவதற்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறார்கள். அதனால் தான் சுற்றிலும் இவ்வளவு அசிங்கங்கள் இருக்கிறது. ஒருவரும் அவரவராக இல்லை. நீங்கள் இந்த உலகின் தலை சிறந்த இன்ஜினியராக உங்களுடைய சொந்த விருப்பம் இல்லாமல், உங்களுடைய சொந்த உந்துதல் இல்லாமல் மாறும்போது அது எந்த நிறைவையும் திருப்தியையும் கொடுக்காது. I tell you, நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே ஒரு மட்டமான நடன கலைஞராக இருக்கலாம். ஆனால் உங்கள் சொந்த விருப்பத்தின் பேரிலும் உங்கள் சொந்த உந்துதலின் பேரிலும் நடந்திருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருப்பீர்கள். சோ நீங்கள் நீங்களாக எப்படி இருப்பது, நாம் நாமாக எப்படி இருப்பது? உலகத்திலேயே மிகவும் எளிதான விஷயம் நாம் நாமாக இருப்பது ஒன்றுதான். ஆனால் அது அப்படி இருப்பதில்லை. நாம் நாமாக அல்லது நீங்களாக இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்று ஒன்றுமே இல்லை. To be oneself, one need not do anything. One already is. How can be otherwise? நீங்கள் எப்படி வேறு ஒரு நபராக இருக்க முடியும்? ஆனால் பிரச்சனையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. சமூகம் எல்லோரையும் கரப்ட் செய்வதால் இந்த பிரச்சனை எழுகிறது. சொசைட்டி இந்த நிமிடம் வரை கரப்ட் செய்வதை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறது. இட் கரப்ட்ஸ் த மைண்ட், த பீயிங். இட் enforces things on you and you lose contact with yourself. நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள் என்பதை பற்றிய கவலையே இல்லாமல் சமூகம் வேறு எதையோ உங்களிடமிருந்து உருவாக்குகிறது. உங்களுடைய சென்டரிலிருந்து உங்களை விலக்கி விடுகிறது. உங்களிடமிருந்து உங்களை தள்ளி வைத்து விடுகிறது. உங்களை வேறு ஒரு நபராக இருக்க கற்றுக் கொடுக்கிறது. சமூகம் ஒருபோதும் நம்மை நாமாக இருக்க சொல்வதே இல்லை. அதற்கான சுதந்திரத்தை கொடுப்பதே இல்லை. ஏதோ ஒரு அந்நிய பிம்பத்தை நம்மேல் திணிக்கிறது. அப்போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. முடிந்தவரை நாமும் நடிக்க முயற்சி செய்கிறோம். ஆனால் நடிக்கும் போது எப்படி திருப்தி வரும்? யாரும் திருப்தி அடைவதில்லை. நாம் நாமாகவே இருக்கத்தான் ஆசைப்படுகிறோம். அதுதான் இயற்கை. அதை சொசைட்டி அனுமதிப்பதில்லை. நாம் போலியாக இருப்பதையே சமூகம் விரும்புகிறது. நாம் உண்மையாக இருப்பதை ஆதரிப்பதில்லை. காரணம், உண்மையாக இருக்கும் மனிதர்கள், அதாவது ரியல் பீப்புள், ஆபத்தானவர்கள். ரியல் பீப்புள் ஆர் ரிபெலியஸ் பீப்புள். உண்மையான மனிதர்களை கட்டுப்படுத்துவது சுலபம் அல்ல. ரியல் பீப்புள் cannot be regimented. ரியல் பீப்புள் அவர்களுடைய பாணியில், அவர்களுக்கு பிடித்த வழியில் அவர்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் மற்ற விஷயங்களை கண்டுகொள்வதில்லை. அவர்களை மதத்தின் பெயரால், தேசத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் பலி கொடுக்க முடியாது. அவர்களை எதை சொல்லியும் மயக்க முடியாது. ரியல் பீப்புள் எப்போதுமே அவர்களுடைய மகிழ்ச்சியை பற்றி யோசிப்பார்கள். Their happiness is ultimate. அவர்கள் அதை எதற்காகவும் தியாகம் செய்ய தயாராக இருக்க மாட்டார்கள். அதுதான் பிரச்சனை.
எனவே சமூகம் ஒவ்வொரு குழந்தையின் கவனத்தையும் சிதறடிக்கிறது. அது குழந்தைக்கு வேறு ஒரு நபராக இருக்க கற்றுக் கொடுக்கிறது. குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நடிக்கவும் வெளிவேடக்காரனாக இருக்கவும் கற்றுக்கொள்கிறது. பிறகு அதே சமூகம் நம்மிடம் வந்து, உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் சோகமாக இருக்கிறாய்? ஏன் பரிதாபகரமாக இருக்கிறாய்? Why are you sad என்று கேட்க ஆரம்பிக்கிறது. This is the irony. பிறகு இன்னொரு பக்கத்திலிருந்து சாமியார்கள் வருவார்கள். அவர்கள் முதலில் நம்மை கரப்ட் செய்த பிறகு நமது கவனத்தை மகிழ்ச்சி என்ற பாதையிலிருந்து திசை திருப்புவார்கள். காரணம், உலகத்தில் ஒரே ஒரு மகிழ்ச்சி நாமாக இருப்பதுதான். முதலில் நம்மை நோயாளியாக்கிவிட்டு பிறகு நம்மிடம் வந்து மருந்து விற்பார்கள். இது மிகப்பெரிய சதிய, கிரேட் கன்ஸ்பிரசி. சோ நாமாக எப்படி இருப்பது? ஜஸ்ட் டிராப் த பிரிட்டென்ஷன்ஸ். யாரோ ஒரு நபராக இருக்க வேண்டும் என்கிற ஆவலை விட்டொழிக்க வேண்டும். போட்டி மனப்பான்மையை விட்டொழிக்க வேண்டும். ஒப்பிட்டு பார்ப்பதை விட்டொழிக்க வேண்டும். அப்போது நீங்கள் நீங்களாக இருப்பீர்கள். கம்பேரிசன் இஸ் த பிரிசன். யூ ஆர் யுனிக். வேறு ஒருவரும் உங்களைப் போல் இருக்க வாய்ப்பில்லை, இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. நீங்கள் தனித்துவமானவர். நான் தனித்துவமானவர் என்று சொல்லும்போது நீங்கள் மற்றவர்களை விட மேலானவர் என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை. ரிமெம்பர், நீங்களும் தனித்துவமானவர் என்றே சொல்கிறேன். யூனிக்காக இருப்பது என்பது ஒவ்வொரு மனிதனின் ஆர்டினரியான குவாலிட்டி தான். யூனிக் என்பது ஒப்பிட்டு பார்ப்பது அல்ல. யூனிக் என்பது மூச்சு விடுவது எப்படி இயற்கையானதோ அது போன்றது. எல்லோருமே மூச்சு விடுகிறார்கள். எல்லோருமே யூனிக்காக இருக்கிறார்கள். உயிரற்ற உடல்கள் தான் ஒரே மாதிரியாக இருக்கும். உயிர் உள்ள நபர்கள் அத்தனை பேரும் யூனிக்கானவர்கள் தான். ஒருவர் கூட மற்றவர் போல் இருக்க வாய்ப்பில்லை. They cannot be. கடவுள் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான நபரை படைப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் புதிய பாடலை பாடிக்கொண்டே இருப்பார். புதிய ஓவியத்தை வரைந்து கொண்டே போவார். உங்களுடைய தனித்துவத்துக்கு மதிப்பு கொடுங்கள். மற்ற நபரோடு உங்களை ஒப்பிட்டு பார்ப்பதை விட்டொழியுங்கள். கம்பேரிசன் இஸ் த கல்பிரேட். அவர் நீங்கள் அல்ல, நீங்களும் அவர் அல்ல. நீங்கள் நீங்களாக இருக்க போகிறீர்கள். அவர் அவராக இருக்க போகிறார். அவர் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும். நீங்களும் உங்களுடைய இயல்பில் ரிலாக்ஸ்டாக இருங்கள். ஸ்டார்ட் என்ஜாயிங் வாட்ஸ்எவர் யூ ஆர். ஒப்பிட்டு பார்ப்பது எதிர்காலத்தை, லட்சியத்தை, வன்முறையை உண்டாக்குகிறது. வாழ்க்கையோ மகிழ்ச்சியோ கடையில் வியாபாரமாகும் பண்டம் அல்ல. ஹாப்பினஸ் இஸ் நாட் a commodity at all. மகிழ்ச்சி கடையில் கிடைக்கும் பொருளே அல்ல. எவ்வளவு வேண்டுமோ, நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அது உங்களை பொறுத்தது. அதில் ஒருவரும் உங்களுக்கு போட்டியாளர் கிடையாது. மகிழ்ச்சியாக இருக்கும் மனிதர்கள் உலகத்தின் தரத்தை ஏதோ ஒரு வகையில் அதிகரிக்கவே செய்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருப்பதின் மூலம் அவர்கள் மகிழ்ச்சி அதிர்வலைகளை உருவாக்குகிறார்கள். மகிழ்ச்சியாக இருக்கும் மக்கள் அதிகரிக்க அதிகரிக்க இந்த உலகத்தை இன்னும் அதிகமாக ரசிக்க முடியும். போட்டி மனப்பான்மையில் இதை பார்க்க வேண்டாம். அதாவது, அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருந்தால் நாம் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்ற மனநிலையில் பார்க்க வேண்டாம். சந்தோஷமாக இருப்பவர்கள் மீது பாய்ந்து விழுந்து மகிழ்ச்சியை பிடுங்க தேவையில்லை. அவர்களோடு போட்டி போட தேவையில்லை. ரிமெம்பர், மற்ற மனிதர்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தால் நீங்களும் சந்தோஷமாக இருப்பது மிகவும் கடினம். யாரெல்லாம் திறந்த இதயத்தோடு இருக்கிறார்களோ மகிழ்ச்சி எல்லோருக்குமே கிடைக்கும்படிதான் இருக்கிறது. ஹாப்பினஸ் இஸ் அவைலபிள். இந்த மகிழ்ச்சியை தான் நான் கடவுள் என்கிறேன். இது சாதிக்க வேண்டிய ஒன்று அல்ல. இது ஒரு பெரிய பதவி அல்ல. ஒரு நாட்டின் ஜனாதிபதி ஆவது போல் அல்ல. எல்லோராலும் ஜனாதிபதி என்கிற பதவியை அடைய முடியாது. யாரோ ஒருவர் ஞானம் அடைந்து விட்டார் என்பதற்காக மற்றவர்களால் அடைய முடியாது என்கிற நிலை இல்லை. உண்மையை சொல்ல போனால் அது மற்றவர்கள் ஞானம் அடைவதற்கு உதவியாக இருக்கும். புத்தர் ஞானம் அடைந்தார். அது நாம் ஞானம் அடைவதற்கு உண்டான வழியை எளிமையாக்கியது. ஏற்கனவே ஒருவர் இந்த பாதையில் நடந்திருக்கிறார்.
காலடி தடங்கள் கிடக்கின்றன. அவர் ஏதோ ஒரு நுண்ணிய அடையாளங்களை உங்களுக்காக விட்டு சென்றிருக்கிறார். இனி நாம் இந்த பாதையில் ஒரு ஆழமான நம்பிக்கையோடு தயக்கம் ஏதுமின்றி எளிதாக நடக்கலாம். இந்த பூமியில் இருக்கும் ஒவ்வொரு ஜீவனும் இனி ஞானம் பெறலாம். ஆனால் எல்லோராலும் ஜனாதிபதியாக முடியாது. இந்த நாட்டில் உள்ள இத்தனை கோடி மனிதர்களில் ஒருவர் மட்டும்தான் ஜனாதிபதி ஆகிறார். அஃப்கோர்ஸ் இட் இஸ் a competitive thing. ஆனால் இந்த நாட்டில் எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் ஞானம் அடையலாம். அது பிரச்சனையே அல்ல. All that is divine is non-competitive and your being is divine. எனவே இதை சரி செய்யுங்கள். சொசைட்டி உங்கள் தலையை குழப்பியிருக்கிறது. அது போட்டி மனப்பான்மையை அல்லது போட்டியுள்ள வாழ்க்கை முறைகளையே கற்றுக் கொடுக்கிறது. Religion is a non-competitive way of life. சொசைட்டி என்பது போட்டி, லட்சியம், ஆம்பிஷன். ஆன்மீகம் லட்சியங்கள் இல்லாதது. நீங்கள் லட்சியங்கள் இல்லாமல் இருக்கும்போது when you are non-ambitious, அப்போது உங்களால் நீங்களாக இருக்க முடியும். Only then can you be yourself. This is simple.